ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோம்னா ரவை பாயாசம் பண்ண போகிறோம். ரவை பாயாசம் பண்ணுறதுக்கு ரவை எடுத்துருக்கோம். ஒரு 100 கிராம், 50 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கோம், கொஞ்சமாக முந்திரி எடுத்திருக்கோம். இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் முந்திரி. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சு பால் போட்டுடலாம். பால் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம ரவை போடலாம். ஒரு 5 லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம முந்திரியும் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரையை முந்திரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா கொதிக்கிற டைமில் இப்போ நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மேட் நல்லா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்ல டேஸ்ட் இருக்கும் மில்க் மேட் போட்டால். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நெய் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான டேஸ்ட்டான ரவை பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக கட்டியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக நம்ம ரவை பாயாசம் ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். ரவை பாயாசம் மில்க் மேட் போட்டு செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாலில் செய்யணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.